ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரியாணி குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக பொரிஞ்சோடனே நம்ம சோம்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சோடனே நம்ம இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு டக்குன்னு நம்ம என்ன பண்ணோம், வெங்காயம் பெருசு பெருசாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம 6 டம்ளர் தண்ணியும் சேர்க்கணும். இது கூட நம்ம கொஞ்சோண்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் 2 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை லைட்டாக எண்ணெய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதாவது 4 தக்காளி, 4 வெங்காயத்துக்கு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். பெருசாக இருக்கிறதுனால நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இது சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் ஏற்றப்பில் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. இது எல்லாமே மேட்ச் ஆகணும். இதுக்கு இடையில் நம்ம மசாலா ஒன்றும் ஆட் பண்ணல. இதுக்கு ஆட் பண்ணோம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். 4 கரண்டி உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக வெந்த உடனே இங்கே பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. எல்லாம் தனியாக அப்படியே எண்ணெய் தனியாக அப்படியே தனியாக வருது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பிரியாணி மசாலா, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலர் பிரியாணி மசாலா கிடைக்குதோ அது சேர்த்துக்கலாம். எந்த கம்பெனி வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆச்சி சேர்த்துருக்கலாம். அப்புறமா வெறும் மிளகாத்தூள், அதாவது வெறுமா அடிப்பாங்க இல்லையா மிளகாத்தூள், அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். இதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா மிளகாத்தூள், நார்மலாக அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையானா நீங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுறேன். கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே போடுறேன். இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே அப்படியே நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா தயிர் ஆட் பண்ணிக்கணும். நம்ம முன்னாடி தயிர் ஆட் பண்ணோம்னா அப்படியே புளிச்ச மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்காது. இந்த நேரத்தில் நம்ம தயிர் ஆட் பண்ணல. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ரொம்பவும் சேர்க்க தேவையில்ல. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கரெக்டாக இருந்தது. நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதிக்கும். அதாவது 2 கொதி வரணும். ஒரு கொதியில் நம்ம இது பண்ண விட நல்லா தள்ளு பாருங்கள் அப்படி கொஞ்சம் வருது. ஸோ இதான் கரெக்டான இது. இப்போ நம்ம நம்ம 3 கிளாஸில் அரிசி ஊற வச்ச அரிசி தான் இது. நம்ம அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு அரிசி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பாசுமதி ரைஸு. கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஊறினாலே போதும். ஒரு 5 நிமிஷமாக தான் ஊறிச்சு. தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுலேருந்து தான் ஊறிச்சு. அரிசிலாம் நல்லா சேர்த்துக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது திருப்பி லைட்டாக கொதிக்கட்டும். கொதிச்சோடனே தண்ணிலாம் ஓரளவுக்கு அப்படியே இதுவாகிடும். நீங்கள் பார்த்தா தெரியும். கொஞ்சம் தான் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லைட்டாக வெந்துடும் அரிசி. அது நம்ம தண்ணியிலே லைட்டாக வெந்துடும். இப்போ இதுதான் கரெக்டான பதம்.
இது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு மேலே அந்த இது கிளிய விசில் அது வச்சுடுங்க. வச்சுட்டு கரெக்டாக 5 நிமிஷத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் கரெக்டான பதம். நம்ம விசில் வர வரையும் வச்சு அதில் வந்து விசில் வச்சேன். அவ்வளோதான், கரெக்டாக 5 நிமிஷத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.